சுப காரியங்கள் அப்படி சொல்ல முடியாது. வட்டி வாங்குவது, விற்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, விற்கிறதுக்குரிய அமைப்பு வந்து அக்டோபர் 9க்கு அப்புறமா கிடைக்கும். Media partner, like and follow. This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் ரமணன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கான ரூபினிஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க கவிதை உரையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். உங்க புக்கு நல்லா போதா? போயிட்டே இருக்கு. அது என்னது? காதல், காமம் மற்றும் இறை. இறை மற்றும் பல. இறை மற்றும் பல. சூப்பர் சூப்பர். வெரி குட், வெரி குட். சொல்லுங்க சார். ஸோ நம்ம இந்த மாதத்துக்குரிய பலன்கள்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம், செப்டம்பர் மாதத்துக்குரியது. இப்போ அக்டோபர் மாதத்துக்குரிய பலன்களை வந்து கேட்கலாம். இந்த கோச்சார் அமைப்பு எப்படி இருக்குது, இந்த மாதத்துக்குரிய ராசிகளோட அமைப்புகள் எப்படி இருக்குது, அவங்களோட பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லிடுவேன். கோச்சாரம்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சூரியன் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் கன்னியா ராசியில் அக்டோபர் 1 ஆரம்பித்து அவர் வந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் போயிடுவார். கன்னியில் பாதி, துலாத்தில் பாதி அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு வந்து துலாத்துக்கு போகிறது வந்து அக்டோபர் 17 அன்றைக்கி வந்து துலாத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார். 3 சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பார். சுவாதி நட்சத்திரத்திலிருந்து மந்த் எண்டுக்கு 27 வாக்கில் வந்து விசாகம் 4ஆம் பாதம் விருச்சிகத்துக்கு போயிடுவார். புதனுக்கு வந்து பயங்கர மூமெண்ட் இருக்குது. அவர் வந்து கன்னியில் ஆரம்பித்து சித்திரை 2 ஆரம்பித்து அவர் வந்து துலாத்தை தாண்டி விருச்சிகத்தில் கொண்டு போய் முடிவார். ஸோ 3 ராசி கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். ஆனால் நிறைய நேரம் வந்து நமக்கு வந்து துலாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து அக்டோபர் 18க்கு அப்புறமா குரு பகவான் வந்து வக்ரம்ங்கிறன இங்கே வந்துடுவார், கடகத்துக்கு வந்துடுவார். இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச். குரு பகவான் அக்டோபர் 18க்கு அப்புறமா கடகத்துக்கு வருது, தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கே வருவது வந்து ஒரு பெரிய ரிலீவிங் பாயிண்ட், எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு. அவர் அங்கே வர்றது, அவர் உச்சம் பெறுறது வந்து ஒரு பெரிய மேஜர் ஈவெண்ட். அதுக்கும் மேலே மேக்சிமம் கிரகங்கள், நம்ம மேஜர் கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரராக இருக்கட்டும், ராகுவாக இருக்கட்டும், அதே மாதிரி குருவாகவே இருக்கட்டும், எல்லாரும் வந்து விசாகத்திலே இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா மந்த் எண்டுக்கெலாம் வரும்போது எல்லாரும் விசாகத்திலேயே இருக்கக்கூடிய, குருவினுடைய சாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். புதனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், விசாகத்திலே இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து குருவனுடைய சாரத்திலே இருக்கார், சனீஸ்வரர் குருவனுடைய சாரத்திலே இருப்பார், ராகு குருவனுடைய சாரத்திலே இருப்பார். அப்படி ஒரு அமைப்பு. அஃப்கோர்ஸ் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக பூரட்டாதியில் இருக்கார், ராகு வந்து பூரட்டாதியிலே இருக்கிறாரு. அதே மாதிரி நமக்கு கேது வந்து பூரத்தில் இருக்கார். ஸோ இந்த மாதத்தில் வந்து சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கப்புறமா சுக்கிரன் வந்து நீச்சமாகி கீழே வர்றதுக்குரிய ஒரு சூழல் இருக்குது. அதாவது நமக்கு வந்து 9ஆம் தேதி அக்டோபர் வந்து கன்னிக்கு வந்துடுவார் சுக்கிரன். இது ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இதுதான் மேஜர் கிரகச்சாரம், இதுதான் மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோன்னாக்கா குரு பகவான் வந்து கடகத்துக்கு வர்றது தான் மேஜர் ஈவெண்ட். இது வந்து அதிச்சாரமாகி இங்கே வந்துட்டு திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகி போவார் டிசம்பர் 6க்கு அப்புறமா. நவம்பர் 11க்கு அப்புறமா வக்கரமாயிடுவார், மேலே போவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு காலகட்டம் வந்து இத்தனை நாள் இருந்த அவதிக்கு வந்து ஒரு ரிலீஃப் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு, எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ரிலீவிங் பாயிண்டாக இருக்கும் இந்த மாதிரி. கடைசியாக மீன ராசிக்கான பலன்கள் அக்டோபர் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. மீன ராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப்மா. ஆக்சுவலாக லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவானுடைய பார்வை அங்கே வர்றது. நான் அவங்களுக்கு ஆல்ரெடி 7 நடந்துட்டுருக்கு, ஜென்மத்திலேயே வேறு சனீஸ்வரர் இருக்கார், அதுவும் வக்கரமாக இருக்கார். அப்படிங்கும்போது இந்த குருவனுடைய பார்வை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிஜுவினேட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும், அவங்களுடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வரும்போது பூர்வ புண்ணியத்துலேருந்து வரக்கூடிய பலன்கள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். தெய்வ தரிசனம் கிடைப்பது, நல்ல ஒரு குருமார்கள் கிடைப்பது, புத்தி கூர்மை வருவது,
குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பெட்டராவது, ஸ்பெக்குலேட்டிவ் கெயின் ஏதாவது கிடைப்பது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு காலம். அதுக்கும் மேலே இவங்களுக்கு வந்து சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்கும் இவங்களோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. அவர் வந்து 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது சின்ன சின்ன இன்னல்கள் இருக்கும். இதையும் தாண்டி குருவனுடைய பார்வை வந்து நிறைய விஷயங்களை வந்து நெகேட் பண்ணி விட்டுட்டே இருக்கும். சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார், ஆனால் குருவனுடைய சாரத்திலேயே இருக்கார். அப்படிங்கிறதுனால என்னதான் அந்த பார்வைகள்லாம் இருந்தாலும் இவங்க சரியா இல்லை அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து திரும்பி செய்ய வேண்டிய ஒரு சூழலையும் கொடுப்பார். ஆனால் அது வந்து ஈஸி ஆகிடும். குரு பார்வை இருக்கிறதுனால எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அமைப்பையும் கொடுத்துருவார். இவங்களோட 11ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார். அதனால் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எது எதெல்லாம் டிலே ஆகிருந்ததோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த டயத்தில் இருக்குது. சனீஸ்வரர் வக்கரமாகும்போது அந்த பின்னாடி இருக்கக்கூடிய வீட்டுகளுடைய பலன்களையும் தருவாருங்கிறதுனால அந்த அமைப்பும் இவங்களுக்கு இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்குது. அதே மாதிரி குரு பார்க்கக்கூடிய இடமானது இவங்களுக்குரிய 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் வந்து ஓப்பன் அப் ஆகணுங்கிறது வந்து விதி. இந்த டைம் பீரியடில் எஸ்பெஷலி மந்த் எண்டுக்கு வந்து செவ்வாய் வந்து அங்கேயே வந்துடுவார், விருச்சிகத்துக்கு வந்துடுவார். வரும்பொழுது அந்த அமைப்பெல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபாரின் ட்ராவலும் வரும். அதனால் இவங்களுக்கு லாபகரமான சுச்சுவேஷன்ஸ் வந்து அமையறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக சுபகாரியங்கள் நடத்துறதுக்கான ஒரு நல்ல மாதமாக இது யோசிக்கலாமா சார் மீனராசிக்கு? சுப காரியங்கள் அப்படி சொல்ல முடியாது. சுப காரியங்களுக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு சுப செய்தி இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்பொழுது சுப செய்திகள் கிடைப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி இவங்களுக்கு வந்து ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பெரியவாளோட ஆசீர்வாதம் கிடைச்சாலே 90% ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும். அந்த ஒரு அமைப்பு வந்து இந்த டைம் பீரியடில் இவங்களுக்கு. இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறது இல்லைன்னா விற்கிறது அதனுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இந்த ராசிக்காரர்? ப்ராப்பர்ட்டி வாங்குவது விற்கிறது அப்படின்னு சொன்னோன்னா விற்கிறதுக்குரிய அமைப்பு வந்து அக்டோபர் 9th அப்புறமா கிடைக்கும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குறது திரும்பி குரு பகவான் எப்போ ரிட்ராக்ரேட் முடிச்சு மிதுனத்துக்கே போயிடுவாரோ டிசம்பர் மாதம், அப்போ இவங்களுக்கு வந்து வாங்கிறதுக்குரிய அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளோட நலன்கள் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்குமா, 5ஆம் இடத்துலேயே குரு இருக்காரு, அப்புறம் என்ன சூப்பராக இருக்கும். அவங்கள்ட்டேருந்து நல்ல செய்திகள், அவங்களுடைய என்னதுன்னு சொல்ல ஏதாவது ஒரு மெடல் வாங்கினேன், சர்டிஃபிகேட் வாங்கினேன் அப்படின்ட்டு வருவாங்க. அதெல்லாம் ஒரு பெருமிதமான ஒரு விஷயமாக இருக்கும். ஓவராலாக இவங்களுக்கு பரிகாரம்னு ஏதாவது ஒரு சொல்லுவீங்களா சார்? பரிகாரம் இவங்க வந்து ரெகுலராக அன்னதானம் பண்ணணுமா. பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு அன்னதானம் பண்ணிகிட்டே வரணும். இவங்க வேலையை எதையும் டிலே பண்ணாமல் அப்போவே உடனே பண்ணணும். இதுதான் இவங்களுக்கு பரிகாரம். போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் ஒர்க் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஸோ ஓவராலாக மீனராசிக்கு நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. நன்றி சார். மீனராசி பற்றி நன்றி. பார்த்தோம்.